ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரொமேனியன் தமிழன். ரொமேனியன் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ளும் அந்த ரொமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நாம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ரொமேனியன் பற்றிய தகவல்களை இன்ஃபர்மேஷன் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொமேனியன் இன்டர்வியூ பற்றி, அதாவது இமிகிரேஷன் இன்டர்வியூ பற்றி, ஸ்ரீலங்காவில் இருக்கிற இமிகிரேஷன் இன்டர்வியூ பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் கமெண்ட்ஸ்லேயே பண்ணியிருந்தாரு. ஆனால் நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன், இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி அவர் நம்மள்ட்ட கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத அவர் ஒன் பை ஒன்னாக அவர் அதில் டைப் பண்ணியிருந்தாரு. உங்கள் சைடில் ஸ்க்ரீன்ல நான் போடுறேன் பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இதே தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்னதே தான். மை செல்ஃப், அதாவது உங்களோட சேலரி, கம்பெனி, சிட்டி, அதாவது யூரோப் கண்ட்ரியை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து இதெல்லாம் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வேற வித்தியாசமாக கேட்பாங்க. ஒரே கேள்வி தான் இருக்கும், அதை வேற விதமான கேள்விகளாக கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் அதை சரியாக கேட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணியே போகணும். உங்களுக்கு ஒர்க் பர்மிட்ல ஒரு கம்பெனி இருக்கும், ஆஃபர் லெட்டரும் உங்களோட எக்ரிமெண்ட்லையும் வேற. அது என்ன காரணம்னு சொன்னால் சப் ஏஜென்ட் மூலமாக வர்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ரெண்டு விதமாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் டைரக்ட் கம்பெனினால எங்களோட கம்பெனி பேர் டைரக்டா ஒர்க் பர்மிட்ல இருந்துச்சு, அதே மாதிரி எக்ரிமெண்ட்லயும் அதே பேர் இருந்துச்சு, ஆஃபர் லெட்டர்லயும் அதே பேர் இருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டா, இப்போ நிறைய பேர் மேன் பவர் மாதிரி செய்யறாங்க. அதாவது சப் ஏஜென்ட், மேன் பவர்ங்கிறது சப் ஏஜென்ட் மாதிரி செய்வாங்க. அவங்க கம்பெனிகளுக்கு தேவையானவங்களுக்கு ஸோ சில டைமுக்கு அந்த ஏஜென்ட், பெரிய அளவில் செய்யற ஏஜென்ட் அவங்களோட கம்பெனி பேரை போட்டு ஒர்க் பர்மிட்டை எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு உங்களை எல்லாம் சரியா இருந்தால் வேலை கேட்கும்போது அவங்கள்ட்ட கொடுத்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அந்த கம்பெனி பேர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்பெனி பேர்ல இருக்கிற அந்த எக்ரிமெண்ட்டுக்கும் உங்களோட ஆஃபர் லெட்டர்ல இருக்கிறது, அதே மாதிரி ஒர்க் பர்மிட்ல இருக்கிறது வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன ஆஃபர் லெட்டர்ல என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி எக்ரிமெண்ட்ல என்ன நீங்க சைன் பண்ணீங்களோ அதே நீங்க சொன்னாலே போதும். அவங்க கேட்குற கேள்விக்கு அதை சொன்னாலே உங்களுக்கு தாராளமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சேலரி கட்டாயம் கேட்பாங்க. அது உங்களுக்கு US$ தருவாங்களா, இல்லாட்டி இந்த நாட்டு காசு ரொமேனியன் லீவ்ல தருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுகளை உங்களோட ஏஜென்ட்டையோ இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க அவங்க எடுக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தெளிவான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு ஒர்க் பர்மிட்டோ இல்லாட்டி ஒரு பாஸ்போர்ட்ல விசா அடிக்கிறதோ இன்டர்வியூலாம் வந்துட்டா கூட இன்டர்வியூக்கு வந்ததுக்கு பிற்பாடு 1 வீக்ல விசா ஸ்டாம்ப் ஆகி வந்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஸ்டாம்ப் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. அதாவது பாஸ்போர்ட்ல விசா அடிப்படாதவங்களும் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நான் விசாரிச்சது தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னு கேட்டா, இங்க ரெஸ்பான்ஸ் சரியா இருந்திருக்காது, அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி லேட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் அதாவது இங்கே உள்ள கம்பெனி, அதாவது உங்களை எடுக்க போகிற கம்பெனி ஒருவேளை உங்களை தேவையில்லை, ஆட்கள் கூடுதலாக இருக்குது, தேவையில்லை அப்படின்னு இருந்தால் அவங்க ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணுறதுக்கும் இருக்குது. அது ஒரு சிலருங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த கம்பெனிக்கு ரெட் மார்க் ஆகுங்கிறதுக்காக வேண்டி கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இமிகிரேஷன்லேருந்து ஒரு இமெயில் ஒன்று பண்ணுவாங்க. அங்கே உங்களோட கம்பெனிக்கு இமெயில் ஒன்று பண்ணுவாங்க. அந்த இமெயிலில் அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்வியூக்கே கூப்பிட மாட்டாங்க. இன்டர்வியூவில் சம்டைம் நீங்கள் பாஸ் ஆனதுக்கு பிற்பாடு கூட சம்டைம் இந்த இமெயில் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் விசா அடிக்கிறது அப்புறம் அந்த மாதிரி தான். ஒரு சிலருக்கு 1 month 2 month, அதாவது லாஸ்ட் மந்த் போனவங்களுக்கே இன்னும் பாஸ்போர்ட்ல விசா லாஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல போனவங்க, அதே மாதிரி செப்டம்பர் போனவங்களுக்கும் இன்னும் விசா ஸ்டாம்ப் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட SC நம்பர் 201 இந்த மாதம் 10ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. 201. ஸோ இப்போ நான் நினைக்கிறேன் 98, 99, 200 இந்த 3 நம்பருக்குள்ள தான் போய் கொண்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு 201க்கான இன்டர்வியூ 11ஆம் மாதம் 10ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தகவலை கொடுத்துருந்தாரு. அவர் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஆனால் அவங்களோட வீடியோவை தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓரளவு எங்களுக்கு செட்டிஸாகவும் இருக்குது, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி அவர் போயிட்டு அனுபவமான அந்த கேட்ட கேள்விகளை அவர் டைப் பண்ணியே போட்டிருக்காரு. நம்ம சேனல் லாஸ்ட் வீடியோவில் போயிட்டு நீங்கள் கமெண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த கமெண்ட்ஸில் அவர் சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு அது விளங்கும், நீங்கள் அதை போய்ட்டு பார்க்கலாம். அதே தான் நான் முதல்ல சொன்னது அதே தான். உங்களுக்கு ஒரே கேள்விகளை தான் மாறி மாறி கேட்பாங்க. இப்போ போகிற நம்பர் 299, 200. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு 201 இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி கொண்டு போங்க. உங்களோட போலீஸ் ரிப்போர்ட்டை பார்த்துக்கோங்க.
போலீஸ் ரிப்போர்ட் வரலன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அந்த ரிசீட்டை கொண்டுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா சில ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட எக்ஸ்பை ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் அப்ளை பண்ண வரலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கான அந்த ரிசீட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனால பிடிஎஃப் ஃபைல் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அது வந்து அந்த ஃபைல் வந்து ஓகே ஆகும். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் கொண்டு போய்ட்டு திரும்ப சப்மிட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒன்றுமே ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது நீங்கள் ரெண்டாவது போலீஸ் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பை ஆயிருந்துச்சுன்னா ரெண்டாவது போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண அந்த துண்டு இருக்கணும். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கனாலே பாஸ் பண்ணுவாங்க. அது அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோக்களை வந்து பார்க்குறீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, வீடியோஸை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவங்க சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கேயாலையும், அதாவது இங்கே ருமேனியா வந்ததுக்கு பிற்பாடு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்கு. நிறைய ஏஜென்ட்மாருங்க வந்து அங்கே சொன்னதே இங்கே நடக்குதில்லை. அதே மாதிரி சப் ஏஜென்ட்டில் வந்தவங்களுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஏஜென்ட்மார்கள், அதாவது அங்கேருந்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது, இங்கே வந்து நடக்கும்போது அது வந்து வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன வேலைகள் இல்லை, அதே மாதிரி சொன்ன சேலரிகள் இல்லை, சாப்பாடு இல்லாமல் இன்னும் வேலைக்கே போகாமல் அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஏஜென்ட் மூலயமா வந்தாலும் சரி, நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, விசாரிங்க. 1-4-5 தடவை விசாரிச்சு பாருங்கள். அங்கே யாராவது வேலை செய்கிறவங்க இருக்காங்களா, இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு அந்த ஏஜென்ட் மூலமா யாராவது போனவங்க இருக்காங்களா, அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு பிற்பாடு நீங்கள் மூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு சரிசாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் 1 இயர் கட்டாயம் வேலை பண்ணியே ஆகணும். அதுக்கு பிற்பாடு தான் நம்ம வந்து எந்த மூவுமே பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு நாம் துண்டா காசு செலவழிக்க வேண்டியது வரும். ஸோ நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்த காசுமே செலவழிக்காமல் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே நிறைய குரூப்ஸ்கள் இருக்குது. அதுகளில் வந்து நம்ம வந்து எட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச போட்டோம்னு சொன்னால் நிறைய பேர் வேலை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் பண்ணுறாங்க. அதே தான் நீங்கள் தான் அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து ரெடியாகி, எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் வரணும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏஜென்ட் அங்கே சொன்ன மாதிரியே இங்கே இல்லைன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் சரியாக நல்லதாக அமைகிறது வந்து குறைவு. 99% வந்து நல்ல ஏஜென்ட்டோ இல்லாது நல்ல கம்பெனி அமைகிறது வந்து குறைவு தான், நல்ல சேலரி கிடைக்கிறதும் குறைவு தான். ஸோ நம்ம தான் எல்லாத்துக்குமே ரெடியாகி வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது வந்து, கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிட்டத்தில் யாராவது அப்ளை பண்ணியோ இல்லாட்டி இனிமே ஒர்க் பர்மிட் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து இதை கொஞ்சம் தேடி ஆராய்ஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த மாதம் மட்டும்தான் வந்து இன்டர்வியூ நடக்கும். நெக்ஸ்ட் மந்த்தும் ஜனவரி இன்டர்வியூ நடக்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதம் கடைசியை மட்டும்தான் இன்டர்வியூ நடக்கும். நான் நினைக்கிறேன் 205 நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அதே மாதிரி யாருக்காவது இன்டர்வியூக்கு டேட் வந்திருந்தவங்க மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்து வர்றவங்களுக்கு, அடுத்து இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் செய்கிறதே மற்றவங்களுக்காக வேண்டிதான். இதில் இந்த சேனலை பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு கை கொடுக்குமா இருந்தால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். போயிட்டு வந்தவங்க, போகிறவங்க, போக இருக்கிறவங்க, இந்த 3 பேருமே கட்டாயம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்து உள்ளவங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.